ஹாய், இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான நான்வெஜ் விருந்து ஒன்று பண்ண போகிறோம். 1 கிலோ நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 6-7 வரமிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 துண்டு பட்டை. இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய், சின்ன துண்டு இஞ்சியை 2, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அதே போல் சின்ன வெங்காயம் ஒரு 10, இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வதக்கிடலாம். அது கூடவே தேங்காய் இதையும் வதக்கிடுவோம். அவ்வளோதான். வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் குழம்பு குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான மஞ்சள் தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட சிக்கனை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு அந்த தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் தூள் முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ மஞ்சள் தூள் போட தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்துருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மசால் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசால் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி, குழம்பு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்கிறதுனால பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குக்கரில் தண்ணி வற்றாது. அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு நம்ம கடைசியாக இறக்குவோம் இல்லையா, அப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு. இதோடு நம்ம சாப்பிட்டா அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முதல்ல தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதையே சேர்த்தாச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம கறி வதக்கிறப்ப மட்டும்தான் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அருமையாக எண்ணெய் தெரிஞ்சு வருது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். 1/2 கிலோ ஆட்டு ஈரல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா ஈரல் எடுத்து வச்சுருக்கோமே அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், வேக வைக்கிறப்போ இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு வேகும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு போதும். நம்ம அரை டம்ளர் ஊற்றினமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முங்குற அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா தண்ணி, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், அருமையாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அந்த மசால் மட்டும் அந்த எண்ணெயோடு சேர்ந்துருக்கு. அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுறலாம். சூப்பரான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5லேருந்து 6 போல் வெள்ளைப்பூண்டு. இப்போ இதை தட்டிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 2 வரமிளகாய். அடுத்து நம்ம ரசத்துக்கு தட்டிக்குள்ளே அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுருவோம். இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு. அவ்வளோதான். லைட்டாக கொதித்து வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ரசத்துக்கு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பர். அவ்வளோதான். இப்போ ரசத்தை இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு, ஆட்டு ஈரல் வறுவல், ரசம், அருமையான லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.